Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். வான வெடிக்க சரவெடின்னு கோலாகலமா ஆரம்பிக்க வேண்டிய கிரிக்கெட் திருவிழா ஒரு வாஷ் அவுட் மேட்சோட இந்த சீசனை கிக் ஸ்டார்ட் பண்ண போகுதா? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரி வந்தாங்க விளையாண்டாங்க போனாங்கன்னு ஒரு சீசன் இல்லை, 2 சீசன் இல்லை, 17 சீசனா விளையாண்டுட்டு மட்டும் போயிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த சீசன் ஆச்சு கப் அடிப்பாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. இந்த சீசன்ல இருந்து பிசிசிஐ 2 புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்பர் 1, சலைவா யூசேஜுக்கு இருந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டிங் நேஷனா இந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, ஸோ செகண்ட் நியூ பால் வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்ப வந்து 11வது ஓவரில் வந்து ஃபீல்டிங் டீம் கேப்டன் வந்து அம்பையர்கிட்ட கேட்கலாம். அம்பையர் ஒப்புதல் கொடுத்தாருனா செகண்ட் நியூ பால் கொண்டு வரப்படலாம். ஸோ அந்த ரூல் தான் கொண்டு வந்திருக்காங்க. எதனால இந்த புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சீசன் மட்டும் 250+ ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வாட்டி அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பேட்டிங் பாரடைஸாக மட்டுமே இந்த ஐபிஎல் திருவிழா மாறக்கூடாது, பவுலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாறணுன்ற ரீசனுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பேட் அண்ட் பால்க்கு ஒரு ரைட்டான கான்டெஸ்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீசனோட ஓப்பனிங் என்கவுண்டரா RCB versus the defending champions KKR மோத போறாங்க. ஒன் ஆஃப் த ஹை வோல்டேஜ் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். 2 டீமுக்கு ரைவல்ரிக்கு பஞ்சமே இல்லை. ஓப்பனிங் சீசன் நம்ம ஐபிஎல் ஆரம்பிச்சவே பார்த்தீங்கன்னா 158 நாட் அவுட் பிரண்டன் மெக்கலமோட இன்னிங்ஸாக இருக்கட்டும், 49 ஆல் அவுட் RCB ஈடன் கார்டன்ஸில் மறக்க முடியுமா? அது போக கோலி கம்பீரோடைய அந்த ஃபைட் கிளாஷஸ் இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்கும். எப்போ இந்த 2 டீம் மோதுறாங்களோ ஸோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அது மாதிரி இந்த வருஷம் என்ன நடக்க போகுது எல்லாமே வெயிட்டாக காத்துட்டு இருக்காங்க. போன சீசன் மட்டும் இல்லாமல் 2 சீசனை சேர்த்து 4 வாட்டி ஓம் அவேன்னு டிஃபீட் வாங்கியிருக்காங்க RCB. அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த மேட்ச் ஓப்பனிங் மேட்ச் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூன்னு RCBன்ஸ்லாம் வெறியாக காத்துட்டு இருக்கிறப்ப குறுக்கால கௌஷிக் பூந்த மாதிரி மலையோட இன்ட்ரன்ஸ் இந்த மேட்ச்ல இருக்க போது. எஸ், ஆரஞ்ச் அலர்ட் இந்த மேட்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால 20 ஓவர்ஸ் கோட்டால இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஓவர் மேட்ச் தான் மினிமம் பாசிபிலிட்டி ஒரு ஐபிஎல் மேட்ச் எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு. அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. ஒரு ரெயின் டிஸ்டர்ப்டான மேட்ச்னால கண்டிப்பாக 2 கேப்டன்ஸில் யார் டாஸ் ஜெயிச்சாலும் தே வுட் கோ ஃபார் சேசிங். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், அது எல்லா பேட்ஸ்மேனுக்கும் அந்த ப்ரெஷர் போகுன்ற ரீசனால் கண்டிப்பாக எந்த கேப்டன் வந்து டாஸ் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக தே வுட் ப்ரிஃபர் ஃபார் சேசிங் தான். RCB பொறுத்தளவு கேப்டன் ராஜத் பட்டிதார் அண்ட் புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு நல்ல சீசன் அமைஞ்சிச்சுன்னா டீம் RCB வில் பி அன்ஸ்டாப்பபிள். இந்த பக்கம் நம்ம KKR எடுத்துக்கிட்டோன்னா சுனில் நரேன் அண்ட் ஆண்ட்ரி ரசல் அவங்களுக்கு ஒரு நல்ல சீசன் அமைஞ்சிச்சு, அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணாலே போதும். எட் அகைன் KKR பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த ஓப்பனிங் என்கவுண்டரில் எந்த டீம் ஃபேவரைட்ஸ் டு வின் திஸ் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்டவுட்டட்லி டீம் KKR. ஏன்னா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆல்மோஸ்ட் அவங்களோட கோர் டீமை ரிட்டென்ஷன் பண்ணிட்டாங்க, விட்ட 2-3 பிளேயர்ஸை ஆக்ஷனில் ஸ்டீல் அவுட்டும் பண்ணிட்டாங்க. அது போக ஹோம் டீம்ன்ற அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் டீம் KKRக்கு? பட் RCBians டோன்ட் வரி, ஈஷாலா கப் நம்தே. Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.